ஸோ அதாவது வந்துட்டு இந்த அவார்டு வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய எனர்ஜி கொடுக்குது. நிறைய பேர் வாழ்த்து சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்மளுக்கு யாருன்றது அவங்க எனக்கு தெரியாது, அவங்களுக்கு என்ன தெரியுது, எனக்கு அவங்களுக்கு தெரியாது. வளர்ந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கீங்க, இன்னும் வளர்ந்து போங்க, கண்டிப்பாக சிறப்பாக வருவீங்க அப்படின்ற நிறைய வாழ்த்துக்கள் வந்துட்டு நம்மளுக்கு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ கால் பண்ணி நம்மளுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. எங்கேயாச்சும் திருவிழாவில் பார்த்தாக்கா, ஐயா சிறப்பான விஷயம், வளர்ந்துக்கிட்டு போகிறீங்க, சிறப்பாக போங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வேலையில் இத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் இந்த குரூப், இந்த உரிமை குரூப் வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் இதோட ஆரம்பத்தை எப்படி, அதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உரிமை மேளம், ஸோ எங்களுடைய ஸ்ரீ வீர நடை உரிமை மேளம், அதனுடைய பேர் சூட்டுன்னு வந்துட்டு என்னுடைய தகப்பனார் அமரர் திரு நடராஜா அவர்கள். இப்போ அவர் எங்கள் உடலில் காலமாயிட்டாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு அந்த பேரை முதல்ல சொன்னாங்க. அதாவது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு கோயில் இருக்குது, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அப்பா வந்துட்டு அதில் வந்துட்டு பூஜை பண்ணுறாரு ஒரு கோயிலில். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே கோயிலுக்கு வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க, சாமி கும்பிட்றதுக்கு வருவாங்க போவாங்க. ஸோ அப்படி வர ஒரு பர்சன் வந்துட்டு, ஸோ இந்த நேரத்தில் ஒரு பேர் சொல்கிறேன், அவர் பேர் சேகரன். ஸோ ஆயிரத்தாவரில் இருக்கார். அவர் தனியாக ஒரு பிசிபுரோ கடை வச்சுருந்துருக்காங்க. அந்த கடையில் ஏதோ ஒரு பர்சன் வந்துட்டு இந்த உரிமை பொருட்களை வந்துட்டு அந்த கடையில் விற்றுருக்காங்க. 2 டவுலு, ஒரு உரிமை, ஒரு கொட்டு, அதாவது ஒரு பம்பை சின்ன கட்டைன்னு சொல்லுவாங்க அது. ஸோ அப்போ அது வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அது சாமி பொருளாக இருக்கிறனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ எங்கேயும் தூக்கி போடவும் முடியாது அப்படின்ட்டு அவர் நம்ம கோயிலுக்கு வர வச்சு நம்ம கோயிலுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்துட்டு எங்கள் பிசி பொருட்கள் எங்களுக்கு காசெல்லாம் பேமெண்ட்லாம் எதுவுமே வேணாம், நீங்கள் கோயிலுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் வேணால் பாவச்சிட்டுங்கன்ட்டு. ஸோ அப்போ நாங்கள் ஒரு 5 பேர், ஸோ நம்ம கோயிலில் அந்த வருவோம்ல சாமியெல்லாம் கும்பிட்டா ஒரு பையனுங்க வருவானுங்க. இப்போ அதில் 5 பேர் வந்துட்டு டவுலு எடுத்த மாட்டி உன்னால் அடிக்க முடியுமா அடி. ஸோ இது வரைக்கும் நம்ம வாசித்ததில் அடிக்க முடியுமா, அப்போ அவனுக்கு வந்துட்டு டவுலு இன்ட்ரெஸ்ட்டு. அதே போல் கொட்டு அடிக்கிறவங்களுக்கு வந்துட்டு கொட்டு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ உரிமை அடிக்கிறதுக்கு வந்துட்டு அவர் நார்மலாக வந்துட்டு வேறு இடத்துல உரிமை வாசிச்சிருக்காரு, அதனால் வந்துட்டு அவருக்கு உரிமை வந்துட்டு நார்மலாகவே வரும். ஸோ அதனால் வந்துட்டு நாங்களும் ஒரு டீம் வந்துட்டு ஃபார்ம் பண்ணோம். ஸோ 2 டவுலு, ஒரு கொட்டு உரிமை. நான் மெயினாக பாட்டு படிப்பேன். ஸோ நம்ம வந்துட்டு கோயிலில் வந்து எப்பவுமே தேவாரம் படிக்கிறனால அதில் எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இருந்ததுனால எனக்கு அந்த சாமி பாட்டு நார்மலாகவே வரும். ஸோ அதனால் நான் பாடுகிறா இருந்து ஸோ அவங்க வாசித்து, ஸோ நம்ம வெளியே திருவிழாக்கெல்லாம் வாசிக்க மாட்டோம், நம்ம கோயிலே தான் வாசிப்போம். கோயிலில் தேவாரம் படிக்கிற மாதிரி உரிமை மேலே வச்சு படிப்போம் அப்படின்ட்டு அதில் படித்து அதில் வந்தது தான் ஃபர்ஸ்ட். நாங்கள் வந்துட்டு வெளியே ஒரு திருவிழாக்கு, எங்களோட கோயில் வெளியே கோயில் இருக்குது, அந்த கோயில் திருவிழாக்கு ஒரு புக்கிங், ஃபர்ஸ்ட் புக்கிங் போட்டு வாசித்தோம். ஸோ அதிலேருந்து பயணிச்சது தான் ஒவ்வொரு வாசிப்போம். ஸோ முதல்ல வந்துட்டு 6 பேர் இருந்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு 10 பேராக வந்தோம். ஸோ 10 பேர்லேருந்து 12 பேராக வந்தோம். அந்த 12 பேரில் வந்துட்டு திருப்பி 8 பேராக வந்தோம். ஏன்னாக்கா ஸோ கொஞ்சம் பேர் வருவாங்க அப்புறம் போயிடுவாங்க. ஸோ இப்படியே தான் வந்துட்டு போயிட்டு இருக்கிற வச்சு ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பையனுங்க வந்துட்டு நிறைய இருக்கானுங்க, படிப்பு வராது. ஸோ அவங்க வீட்டில் வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு வெளியே அங்கேயும் சுற்றிக்கிட்டு ஸோ அப்படி தான் இருப்பான். அப்போ அவனுக்கு வந்துட்டு இதில் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ கொஞ்சம் தான், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு உரிமைனா வேணாம் ஐயா, உரிமைனா பையன் கெட்டு போயிடுவான் அப்படி சொன்ன இதில் அந்த பேரண்ட்ஸே வந்துட்டு ஐயா உரிமையை கூட்டி போங்கயா, அவன் உரிமையினால்தான் இன்றைக்கி நல்லா இருக்காயா அப்படி சொல்கிற வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர் பம்பு அடிக்கிறாங்க, நிறைய பேர் டவுல் அடிக்கிறாங்க, நிறைய பேர் வந்துட்டு உரிமை அடிக்கிறாங்கனாக்கா எங்கள் டீம்லேருந்து நிறைய பேர் கற்றுக்கிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ உரிமைன்றது வந்துட்டு நம்ம வேறு இதாக பார்க்காம உரிமை கலையை வந்துட்டு ஒரு நல்ல முறையில் பார்த்தோம் அப்படி சொன்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷனில் வந்துட்டு இந்த உரிமை மேலே வந்துட்டு இன்னும் பெரிய அளவில் வந்துட்டு பேசப்படும். ஸோ அதுதான் வந்துட்டு உரிமை மேலும். ஸோ இன்றைக்கி வந்துட்டோம் நாங்கள் வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கோம் அப்படி சொன்னாக்கா அது கடவுளோட பிளஸிங்கு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு உரிமை மேலே குழு வந்துட்டு திறக்கிறாங்க. ஸோ நிறைய குழு வந்துட்டு ஆர்வமாக திறப்பாங்க, அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் அது கொண்டு வருவாங்க, சாத்திடுவாங்க. ஸோ அந்த பேர் வந்துட்டு அப்படியே போயிடும்.
ஸோ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இன்றைக்கி நம்ம ஒரு குழு திறக்கிறோம் அப்படி சொன்னாக்கா, இன்றைக்கி ஒரு குழுவை உருவாக்குறோம்னாக்கா, என்ன தான் கஷ்டம் வந்தாலும் கடைசி வரைக்கும் போராடி அந்த குழு வந்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அதுதான் வந்துட்டு உண்மையான ஒரு கலைஞன். இந்த உரிமை கலை இந்த குழு உருவாகிறதுக்கு வந்து 6 பேர் இருந்தாங்க. அப்புறம் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு நபர் வந்து இந்த உரிமை பொருட்கள்லாம் கோயிலில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. பட் இந்த 19 வருஷமாக இந்த ஜேர்னி வந்து ரொம்ப நீளமான ஒரு ஜேர்னி. இந்த வேலையில் யார் யார் உங்களுக்கு வந்து பக்கபலமாக இருந்திருக்காங்க? பிஹைண்ட் த சீன் அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் முகம் நிறைய பேருக்கு தெரியாது. எஸ்விஎன் குழுவில் வந்து இவங்களும் பங்கு இருந்திருக்காங்க அப்படின்னு. அந்த வேலையில் யார் யாருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள்? இந்த 19 வருஷத்தில் வந்துட்டு நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். அது முதல்ல வந்துட்டு என் தகப்பனார் அமர்த்தின் நடராஜா அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு உரிமை மேலே வந்துட்டு அவர் தான் உருவாக்குனார். ஸோ இன்றைக்கி நாங்கள் அந்த பாதையில் போகிறோம்னாக்கா அது கண்டிப்பாக ஒரு முக்கிய காரணம். ஸோ அதே வேலையில் வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு அவ்வளோ ஒரு சப்போர்ட் இந்த உரிமை மேலத்துக்கு. அப்பாவே ஒரு நாள் ஒரு தடவை வந்துட்டு ஏசிட்டாலும் ஒரு 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 கட்டத்தில் வந்துட்டு வேணாடா உரிமை அடிக்க போவாது அப்படி சொன்னாலும் அம்மா வந்துட்டு அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஊக்கம் கொடுத்து இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படி சொன்னாக்கா, இப்போ வரைக்கும் எனக்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்குது என்னோடய ஒய்ஃப் செல்வி கிருஷ்ணன். அவங்க தான் என்னோடய ஒய்ஃப். அவங்க வந்துட்டு நிறைய விஷயத்துக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. பேமெண்ட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஸோ மற்ற ஒரு ப்ராப்ளம். ஸோ நான் டவுன் ஆயிடுவேன். ஒரு நேரத்தில் வாசிக்க போகும்போதெல்லாம் வாசிச்சுட்டு வந்த பிறகு டவுன் ஆயிடுவேன். யாராச்சும் தான் சொல்லியிருப்பாங்க, என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு மனசு ரொம்ப உடஞ்சி போய் டவுன் ஆகுறப்ப அவங்க தான் வந்துட்டு என்கரேஜ் கொடுப்பாங்க. நிறைய விஷயத்த வந்துட்டு சொல்லுவாங்க. சொல்கிறவங்க வந்துட்டு 1000 சொல்லுவாங்க. உங்களோட திறமை, உங்களோட வாசிப்பு நீங்கள் கொண்டு போகிறீங்க, சிறப்பாக கொண்டு போங்க, அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, நீங்கள் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருங்கன்ட்டு நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ உண்மையாகவே அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதே வேளையில் என் கூட இப்போ வாசிக்கிற என்னுடைய பையனுங்க எஸ்விஎன் பிரதர்ஸ், ஸோ அவங்களுக்கும் நான் நிறையா நன்றி சொல்லணும். ஏன்னா வந்துட்டு நிறைய கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது ஒரு கட்டம் தான். அந்த ஒரு கட்டம் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி எல்லாமே ஒன்றா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதான் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை. ஸோ இன்றைக்கி கோவப்பட்டு எதாவது பேசிட்டா கூட நாளைக்கு வந்துட்டு நல்லா சிரித்து பேசுவாங்க. அதுதான் எங்களோட ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்துட்டு உண்மையாகவே வாசிக்கிற என்னோட எஸ்விஎன் பிரதர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் மலேசியா உரிமை மேலே கலைஞர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நிறைய விஷயம் நம்ம வந்துட்டு கற்றுக்குறோம், அவங்கக்கிட்டேயும் நம்ம கற்றுக்குறோம். அதாவது வந்துட்டு இன்றைக்கி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வாசிக்கிறோம். அப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்துட்டு ரொம்ப ஒரு டவுனான வாசிப்பு தான் வாசிப்போம், நார்மலான ஒரு வாசிப்பு. இப்போ அங்குலா மலேசியா உரிமையில கலைஞர்களுடைய வாசிப்பெல்லாம் பார்க்க நம்மளுக்குள்ள ஒரு எனர்ஜி, அதாவது வந்துட்டு ஏன் நம்மளாலையும் முடியாது அவங்கள மாதிரி வாசிக்க அப்படின்ட்டு எங்களுக்கு நாங்களே மாற்றிக்கிட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கும். அதனால் உண்மையாகவே மலேசியா உரிமையில கலைஞர்களுக்கும் மலேசியா உரிமை மேலே இசை இயக்கம் பர்சத்தோம் மியூசிக் உரிமையில மலேசியா இவங்களுக்கும் அதை நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி அவங்களோட பாதையில் போனனால தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே சிறப்பாக இருக்கோம். ஒருத்தர் வந்துட்டு சொல்கிறாருனாக்கா இன்றைக்கி உங்களோட காஸ்டியூம் செம்மையாக இருக்குது, உங்களோட வாசிப்பு செம்மையாக இருக்குது, நீங்கள் அந்த போகிற பயணம் வந்துட்டு செம்மையாக இருக்குன்னு சொன்னாக்கா மலேசியா உரிமை இசை இயக்கம் உண்மையாகவே நான் நன்றி சொல்லணும். ஓகே, நிறைய உரிமை கலைஞர்கள் வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும், இல்லை கஸ்டமர்ஸ் கிளையண்ட்ஸ், அது கோயிலாகவும் இருக்கட்டும், ஒரு திருவிழாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாகவும் இருக்கட்டும், அவங்களோட நிகழ்வுக்கு வந்து நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க. உங்களுடைய தொடர்பு எண், அது தவிர்த்து உங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அல்லது டிக்டாக் ஐடியோ நம்ம மக்கள்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. அதாவது வந்துட்டு ஸோ நம்மளுடைய தொடர்பு எண் வந்துட்டு 016 504 5656 016 504 5656. ஃபேஸ்புக் பார்த்திங்க அப்படி சொன்னாக்கா ஸோ எஸ்விஎன் தமிழ் அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக் ஐடி இருக்கும். அதே போல் எஸ்விஎன் ஈவென்ட் என்டர்டெயின்மெண்ட் ஃபேஸ்புக் ஐடி இருக்கும். ஸ்ரீ வீரநடை உரிமை மேளம் அப்படின்ற ஃபேஸ்புக் ஐடி இருக்கும். தென் வந்துட்டு பெர்சத்வான் மியூசிக் ஸ்ரீ வீரநடை உரிமை மேளம்
மஞ்சோங் ஸ்ரீ வீரநடை உரிமேல இசை இயக்கம் அப்படின்ற ஃபேஸ்புக் ஐடி இருக்கும். அதே வேளையில் டிக்டாக் ஐடி பார்த்தீங்கன்னாக்கா SVN தமிழ்ன்ற டிக்டாக் ஐடி இருக்கும். யூடியூப் சேனலோட ஐடி கேட்டிங்கனாக்கா SVN ஈவன் என்டர்டெயின்மெண்ட்ற யூடியூப் சேனல். ஸோ அதுதான் நம்மளோட ஐடி. ஓகே, இந்த வேலையில் வந்து இந்த யூடியூப் சேனல் அப்படின்னு நீங்கள் சொல்கிற வேலையில் இந்த கேள்வி, நீங்கள் வந்து சொந்தமாக பாடல்களும் நீங்கள் வெளியாக்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? நம்மளுடைய பரிசுத்தோன் பொன்முதி உரிமேல மலேசியா வந்துட்டு அவங்க ஒரு ஆல்பம் செஞ்சாங்க. கூட்டணியாக சேர்ந்து ஒரு 10 குரூப்பு சேர்ந்து ஒரு ஆல்பம் செஞ்சாங்க. ஸோ அதில் வந்துட்டு வீரநடை உரிமேல குழுக்கு வந்துட்டு ஒரு பாடல் கொடுத்தாங்க. ஸோ அந்த பாடல் வந்து நாகாத்தம்மா அப்படின்ற ஒரு பாடல் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் வந்துட்டு பாடினாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அது வாசிப்பெல்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ஆல்பமில் சிங்கிள் ட்ராக்கை நம்ம கொண்டு வந்தோம். செகண்ட் வந்துட்டு நான் பாடினேன் ஆடி பிறந்ததம்மா அப்படின்ற ஒரு பாடல் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பெண்டமிக் காலத்தில் வந்துட்டு லாக்டவுனில் வந்துட்டு சரி நம்ம ஒரு சிங்கிள் ட்ராக் பாடல் செய்யலாம் அப்படின்ட்டு என்னுடைய நண்பர் சீலன் காப்பாரில் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒத்துழைப்பில் வந்துட்டு அவங்க லிரிக் செஞ்சு பங்கூர் ஸ்ரீ வீரபத்திர காளியம்மனுக்காக ஒரு பாடல் செய்யலாம் அப்படின்ட்டு அந்த பாடல் வந்துட்டு முதல்ல நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ அது வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா SVN ஈவன் என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் சேனலில் 1 மில்லியனுக்கு மேலே வந்துட்டு அந்த பாடல் வந்துட்டு ரீச் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு உண்மையாகவே வந்துட்டு அதாவது வந்துட்டு பேராக்கில் உரிமை மேலே இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு 2-3 குழுவுக்கு நாங்கள் இந்த 1 மில்லியன் வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்குன்றது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்துட்டு நம்மளோட பாடல் வந்துட்டு திரும்ப திரும்ப விரும்பி கேட்குறதுனால அந்த வெற்றி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு நான் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாடல் ஆதரிக்க யாருமில்ல தடுமாறி நின்ன அம்மா உன் வாசல் தேடி வந்த தட்டு தடுமாறி மனங்கலங்கி நின்ன ஆத்தா உன்னை நான் மனசுல நினைச்ச மனமும் குளிர்ந்ததம்மா அன்னை தரிசனம் கிடைத்ததம்மா வீர நடையின் உரிமை மேலும் உன் புகழை சொல்லும் அம்மா. ஸோ இப்படி தான் நம்மளோட அந்த லைனு. ஸோ உண்மையாகவே அந்த லைனுக்கு வந்துட்டு தனியாக ஃபேன் இருக்காங்க. ஸோ சீலன் படித்த லைனுக்கு வந்துட்டு தனியாக ஃபேன் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பாட்டு வந்துட்டு அமைஞ்சிருக்கு எங்களுக்கு. சீலன் தம்பிக்கு நான் உண்மையாகவே நன்றி சொல்லணும். இந்த பாட்டை வந்துட்டு கம்போஸ் பண்ண FMK கண்ணா. ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த பாட்டோட இசை அமைப்பாளர். டைரக்ட் பண்ணவர் வந்துட்டு கார்த்திக் தம்பி. ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த பாட்டோட டைரக்டர். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த பாட்டில் வரவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் வேலையில் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு பாடலை வந்துட்டு பாட்டு செஞ்சோம் அது ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறத விட அந்த பாட்டில் யாரெல்லாம் உழைப்பு போட்டிருக்காங்களோ ஸோ அவங்கள வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படி சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு பெருமை, அது எனக்கு ஒரு பெருமை. ஸோ இது வேலையில் வந்துட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பாடினதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் பாடும் போதே அதில் வந்து ஒரு சிறப்பு இருக்குது, நல்லா தெரியுது. முக்கியமாக இந்த பாடலுக்கு ஒர்க் பண்ணவங்களுக்குலாம் நீங்கள் நன்றி சொல்லிங்க. அவங்களுக்கும் வந்து சந்தோஷமாக இருந்திருக்கும், பெருமையாக இருந்திருக்கும். கண்டிப்பாக 1 மில்லியன் வியூஸ் வர்றது வந்து சாதாரண விஷயம். ஆமாம், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதையும் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க. உங்களுடைய அடுத்த கட்ட என்ன? ஓகே, நம்மளோட அடுத்த கட்டம் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கனாக்கா நாங்கள் இன்னொரு பாடலும் செஞ்சுருக்கோம். கூடிய விரைவில் இந்த பாடல் வந்துட்டு எல்லாத்துக்கும் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். நம்ம காளி பாட்டு எந்த டீம் வந்துட்டு ஒர்க் பண்ணுமோ அதே டீம் தான் வந்துட்டு இந்த பாட்டுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பாட்டு வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ நம்ம வந்துட்டு ஷூட்டிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காளி பாட்டை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கும் இந்த பாட்டில் நாங்கள் எஃபர்ட் போட்டு செஞ்சுருக்கோன்றது வந்துட்டு நான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். செம்மையான பாட்டு கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாத்துக்கும். ஓகே, இந்த வேளையில் டாக்டர் தமிழ்செல்வம் இந்த ஸ்மீபா அவார்ட் பெற்ற பிறகு அந்த அங்கீகாரம் உங்களுக்கு இவ்வளோ உதவி இருக்குது, இவ்வளோ பேர் பாராட்டிக்கிறாங்க, கேட்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சிரமம் பாராமல் இவ்வளோ தூரம் வந்து சத்யாவன்லேருந்து இங்கே ஈப்போக்கு வந்து எங்களுக்கு நேரம் கொடுத்து நிறையா விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் மேலும் உங்களுடைய வியாபாரம், இந்த உரிமை குழு இன்னும் புகழ் வரணும், இன்னும் நிறைய வியாபாரம் வரணும் அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.